வணக்கம். வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் குக்கர்லேயே அக்கரை அடிசல் எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அக்கார அடிசல் எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அக்கார அடிசல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் பொங்கல் பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு பொங்கல் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இதை நல்லா 2 தடவை நம்ம கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரிசியை பார்த்திங்கன்னா கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷம் போல் இதை ஊற வச்சிடலாம். ஊற வச்சு நம்ம வேக வைக்கிறப்ப நல்லா குலைவாக உங்களுக்கு அரிசி வந்து வரும். 1 கப் ரைஸ்க்கு 1 கப்பு பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகுபதம்லாம் வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஆற வச்சிடலாம். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் போல் ஊறி இருக்குது. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இதை எடுத்துக்கலாம். இப்போ வடித்த அரிசியை பார்த்திங்கன்னா குக்கரில் சேர்த்துக்குவோம். அரிசி எடுத்து அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் சிம்மில் வச்சு ஒரு 3 விசில் மொத்தம் 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் 4 விசில் விட்டு இறக்கி வச்சுட்டேன். இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடுவோம். நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இது போல் நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பால் சேர்த்துக்குவோம். நல்லா 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்து இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பால் சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை வடிகட்டி இது கூட சேர்த்துக்குவோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா 2 ஏலக்காய் தட்டி வச்சதை சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக அதை எடுத்திருக்கேன். அதிகம் சேர்த்துறாதீங்க. இப்போ நல்லா இதை கையிலே பார்த்தீங்கன்னா நச்சுக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வெல்லம் சேர்த்து நல்லா பார்த்தீங்கன்னா கொதித்து வரணும். இப்போ வெல்லம் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்குவோம். இப்போ முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வானொலி வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். நெய் நல்லா ஊற்றினோன்னா 10 அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி இப்போ இந்த அளவுக்கு வறுப்பட்டோன்னே ஒரு 15 போல் திராட்சை சேர்த்துக்குவோம். இப்போ வறுப்பட்ட முந்திரி திராட்சையே நம்ம அக்கரை அடிசலில் சேர்த்துருவோம். சூப்பராக பார்த்தீங்கன்னா அக்கரை அடிசல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.